ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்பீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கருடா லினக்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கருடா லினக்ஸோட மோக்கா எடிஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கருடா லினக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் லினக்ஸ் டிஸ்ட்ரோ, இது இந்தியன் லினக்ஸ் OS. இது வந்து மோக்கா எடிஷன் சொல்லிட்டு அதர் எடிஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை பற்றி வீடியோ போடலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம கருடா லினக்ஸை டவுன்லோட் பண்ணணும். நான் விண்டோஸில் காட்டிடுறேன். விண்டோஸில் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ரோம் ப்ரௌசர். ப்ரௌசரில் சர்ச் பாரில் கருடா லினக்ஸ்னு கொடுக்குறேன். இதிலே பார்த்தீங்கன்னா கருடா லினக்ஸ்.org தான் இதோட அஃபிஷியல் சைட்டு. இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் URL லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதில் எடிஷன்ஸோட லிங்க்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு கருடாவோட மோக்கா எடிஷன் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா கருடாவோட நிறைய விதமான எடிஷன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், நோம் எடிஷன், சின்னமான், XFCE, கருடா ஸ்வே, கருடா i3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டெஸ்க்டாப் எடிஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க. நான் வந்து மோக்கா சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா ரெக்யூர்மெண்ட்டில் இதிலே சிஸ்டம் ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் டைரக்ட்னு இருக்கும், அப்புறம் சோர்ஸ் 4G, அப்புறம் டோர்னட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிறது இருக்கும். நான் டைரக்ட் கொடுத்துட்றேன். டைரக்ட் கொடுத்துட்டோம்னா டைரெக்டாகவே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ISO ஃபைலில் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இமேஜ் ஃபைல் ISO ஃபைலில் தான் இருக்கும். அதை டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வேணும். ரூஃபஸ், பெலனா எச்சர் ஆர் வென்டாயின்னு சொல்லிட்டு டூல் இருக்குது. அதாவது நம்ம USB மூலிமா பென்ட்ரைவர் மூலிமா OS இன்ஸ்டால் பண்ணுறப்போ பென்ட்ரைவரை பூட்டபிள் பென்ட்ரைவரை மாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி டூலு. நான் ரூஃபஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணோம்னா ரூஃபஸ் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, 4.3 வெர்ஷன். டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிடும். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ப்ரௌசர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் ரூஃபஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி என்னோட டவுன்லோட் ஃபோல்டரில் கருடாவோட மோக்கா விஷன், லினக்ஸ் விஷன், ஜென் விஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு USB இன்சர்ட் பண்ணிக்கிறேன். USB இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி லினக்ஸ் OS இருக்குது, ஸோ அப்படியே இருக்கட்டும். USB இன்சர்ட் பண்ணியிருக்க USBயில் ஏதோ ஃபைல் இருந்தால் பேக்கப் எடுத்துங்க, ஏன்னா ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ISO ஃபைல்லாம் காப்பி பண்ணி USBலாம் பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ரூஃபஸை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ரூஃபஸ் வந்ததும் டிவைஸு கீழே என்னோட பென்ட்ரைவர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. பென்ட்ரைவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா E:, இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டிவைஸு கீழே E:, வந்து செலக்ட் ஆகிருக்கு. 16 GB பென்ட்ரைவர். இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருடா லினக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததும் கருடா லினக்ஸ் வந்து இங்கே செட் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே எந்த ஆப்ஷனும் காட்டாது. அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தது இதில் ஓகே கொடுத்துருங்க. ரைட்டிங் இமேஜ்னு வந்துட்டுருக்கு. இது ஒரு few minutes எடுக்கும். அது வரைக்கும் நான் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட் ஆகிடுச்சு. நம்ம ரூஃபஸ் மூலிமா பென்ட்ரைவரே பூட்டபிள் பென்ட்ரைவரை கனெக்ட் பண்ணியாச்சு. ISO ஃபைலாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரூஃபஸ் மூலியமாகவே நம்ம இன்சர்ட் பண்ண USBயை பூட்டபிள் ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம மோக்கா OSயை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ISO ஃபைல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு
இப்போ பென்ட்ரைவ் வந்து இன்செட்லேயே இருக்கட்டும். நம்ம ஏன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கருடா லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பென்ட்ரைவ் இன்செட்லேயே இருக்கட்டும். அப்படியே வந்து சிஸ்டமை ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மெனு F12. அதுக்கு முன்னாடி நான் என்னோட பயோஸ் செட்டிங்ஸ் போயிடுறேன். என்னோட பயோஸ் செட்டிங்ஸ் டெலிட் கீபோர்டில் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணால் என்னோட பயோஸ் செட்டிங்ஸ்க்கு போயிடும். இதுதான் என்னோட பயோஸ் செட்டிங்ஸ். இந்த பயோஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட இன்டெல் கோர் i5 3rd ஜென்ரேஷன் ஏசர் மதர் போர்டுன்னு நினைக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப் பிசியில் இப்படி தான் பயோஸ் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் ரைட் ஏரோவை கீபோர்டில் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட்டுக்கு வந்துடுறேன். எக்ஸிட்டில் கீழே டவுன் ஏரோவை கொடுத்துட்டிங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட் இருக்கும். அதில் கொடுத்துட்டு நான் எஸ் கொடுத்துட்றேன். அகைன் என்டர் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்காக ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துருங்க. ஏன்னா சம் லேப்டாப் யூசர்ஸ், அதாவது சில லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது, ப்ளூடூத் கனெக்ட் ஆகாமல் ப்ராப்ளம் இருக்குது லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். அதனால் அதில் வந்து ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டியில் பாருங்கள் செக்யூர் பூட்டு டிசபிள் இருக்குது. எனபிள் இருந்தால் டிசபிள் கொடுத்துருங்க. அதே மாதிரி பூட்டில் லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணி பூட்டில் பார்த்தீங்கன்னா பூட் மோடு செலக்ட் லெகசியில் இருக்குது. என்டர் கொடுத்துட்டு நான் UEFI கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஓஎஸ்லாம் UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. UEFI மோடு தான் ஆப்ஷன் காட்டும். முக்கியமாக இந்த கருடா லினக்ஸ் UEFI மோடில் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும், லெகசி மோடில் இன்ஸ்டால் ஆகாது. சரிங்களா? கொடுத்துட்டு அதாவது பூட் மோட் செலக்ட் நான் UEFI கொடுத்துருக்கேன். செக்யூர் பூட்டு டிசபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அகைன் எக்ஸிட்டில் மேலே பாருங்கள் சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா அகைன் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்ப இப்போ உங்கள் பூட் மெனு செலக்ட் கொடுங்க. பூட் மெனு என்னோட பூட் மெனு F12 கீ. சம் சிஸ்டமில் F7 F4 இல்லை F11 வரும், F2 வரும், அந்த மாதிரி வரும். என்னோட டெஸ்க்டாப் பிசியில் F12 தான் பூட் மெனு. இதில் செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனில் UEFI சாண்டிஸ்க்னு இருக்குல்ல, அதில் தான் நான் கருடா லினக்ஸ் இருக்கிறது. அதில் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் பூட் வித் ஓப்பன் சோர்ஸ் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துட்றேன். ஏன்னா எங்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்ததா பூட் வித் ப்ரியாரிட்டி டிரைவர் NVIDIAன்னு கொடுத்துருங்க. நான் பூட் வித் ஓப்பன் சோர்ஸ் டிரைவரில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. கருடா லினக்ஸோட மோக்கா டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் லைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லைவ் வேண்டாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதனால் டெஸ்க்டாப்லேயே பாருங்கள் இன்ஸ்டால் கருடா லினக்ஸ் இருக்குது. அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணது இன்ஸ்டாலர் விண்டோ வந்துருச்சு. இதுலேயே ஒரு எரர் ஒன்று காட்டியிருக்கு. த சிஸ்டம் இஸ் நாட் கனெக்டட் டு த இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்குது. இன்டர்நெட் கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பரவாயில்ல, நம்ம ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். கீழே லாங்குவேஜில் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இது வந்து நம்ம மேப்பு. இந்த மேப் எதுக்காக காட்டியிருக்குன்னா நம்ம டைம் ஜோன் செட் பண்ணுறதுக்காக. நம்ம மேப்பில் இந்தியாவை கொடுங்க. இந்தியாவை கொடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம டைம் ஜோன் ரீஜன் ஏசியா ஜோன் கொல்கத்தான்னு இருக்கிறது நம்மளோட டைம் ஜோன், நம்ம இந்தியாவோட டைம் ஜோன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் கீபோர்டில் இங்கே இங்கிலீஷ் US இருக்குது, இங்கே டிஃபால்ட் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் காட்டியிருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் எந்த OSும் கிடையாது. அதனால தான் 2 ஆப்ஷன் காட்டியிருக்கு. எரஸ் டிஸ்க் அண்ட் மேனுவல் பார்ட்டிஷன் காட்டியிருக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட விண்டோஸ் OSஆ இருந்தாலும் இல்லை எனி அதர் லினக்ஸ் OSஆ இருந்தாலும் 4 ஆப்ஷன் காட்டியிருக்கும். அலாங் சைடு அண்ட் ரீப்ளேஸ் பார்ட்டிஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் காட்டியிருக்கும். என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் வந்து எம்டியாக இருக்கிறதுனால 2 ஆப்ஷன் தான் காட்டியிருக்கு. இதில் நான் எரஸ் டிஸ்கில் கொடுத்துட்றேன். எரஸ் டிஸ்கில் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நம்ம மேனுவலாக பார்ட்டிஷன் கொடுக்க தேவையில்லை. மேனுவல் பார்ட்டிஷன் கொடுக்குறப்போ அது கொஞ்சம் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் எரஸ் டிஸ்கில் கொடுத்துட்றேன். சிம்பிளாக இருக்கும், ஈஸி மெத்தட் இது. கொடுத்துட்டு இங்கே நோ ஸ்வாப் பண்ணுறக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் வித்
ஐபர்நெட்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம ஸ்வாப் பார்ட்டிஷன் வேணும். லினக்ஸ்க்கு வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் கொடுக்கணும். ஸ்வாப்ன்றது ஃபிசிக்கல் ரேம் மெமரி கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கிறது எம்டியாக இருக்கும். என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். EFI பார்ட்டிஷன், ஃபஸ்ட்டு பூட் பார்ட்டிஷன், ரெண்டாவது கருடா லினக்ஸ், அப்புறம் ஸ்வாப் பார்ட்டிஷன். ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடும். இதை எரஸ் டிஸ்கில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்போஸ் நீங்கள் ஓஎஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஓஎஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது ஓஎஸ் எல்லாமே வந்து ஃபார்மேட் ஆகிடும். எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஃபார்மேட் ஆகிட்டு தான் இன்ஸ்டால் ஆகும். அதனால் நான் எரஸ் டிஸ்கில் கொடுத்துறேன். எரஸுக்கு வந்து ஃபுல் என்டையர் ஹார்ட் டிஸ்கே வந்து எரஸ் ஆகிட்டு தான் இன்ஸ்டால் ஆகும். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் யூசரில் அதாவது வாட் இஸ் யுவர் நேமில் எனி நேம் கொடுத்துருங்க. நான் ஜஸ்ட் யூசர்னு கொடுத்துட்றேன். யூசர்னு கொடுத்துருக்கேன். உங்களோட லாகின் வந்து யூசர் நேம் இருக்கட்டும். உங்களோட கம்ப்யூட்டர் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்சில் அதே இருக்கட்டும், அதே யூசர் நேம் இருக்கட்டும். சூஸ் ஏ பாஸ்வேர்டில் எனிதிங் கொடுத்துருங்க. நான் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 டிஜிட் நம்பரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லெட்டர், நம்பர், சிம்பிள் காம்பினேஷனில் கொடுக்கூடாது. அது உங்களோட சாய்ஸ். சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 டிஜிட் நம்பரில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் சம்மரி. லொக்கேஷன், கீபோர்டு, பார்ட்டிஷன் செட் பண்ணதை காட்டியிருக்கும். இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதாவது இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் இன்ஸ்டால் நோ கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நான் வீடியோவை ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஆல்டன் வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம கருடா லினக்ஸ் நம்ம டெஸ்க்டாப் பீஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுக்கணும். இங்கே ரீஸ்டார்ட் நோவில் எனேபிள் கொடுத்துருங்க. செக் மார்க்கில் செக் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களோட பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதாவது யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இனிமேல் யூஎஸ்பி வேலை இல்லை. பாருங்கள், வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதே பூட் ஆகிடும். அப்படிலாம் என்டர் கொடுத்துருங்க. பாருங்கள், வந்துருச்சு. லாகின் விண்டோ வந்துருச்சு. இதில் யூசர் நேமில் நான் யூசர்னு கொடுத்துருந்தேன். அதை கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டில் நான் ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். நம்பரில் அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லாகின் கொடுங்க. அப்படிலாம் என்டர் பட்டன் அழுத்திடுங்க. கீபோர்டில் என்டர் கீ அழுத்தி பாருங்கள், வந்துருச்சு. வெல்கம் டு கருடா லினக்ஸ் வந்துருச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கருடா லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுதான் கருடா லினக்ஸோட வெல்கம் நோட்டு. இந்த வெல்கம் நோட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விண்டோவை க்ளோஸ் பண்ணதும் பாருங்கள் வந்துருச்சு. லுக் லைக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோ மாதிரி ஆப்பிள் மேக் ஓஎஸ் மாதிரி தான் இருக்குது. இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு, இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் மெனு பாரு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கருடாவோட மோக்கா எடிஷன் நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதாவது நான் என்னோட டெஸ்க்டாப் பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கருடா லினக்ஸ்ன்னு இல்லை, கருடா லினக்ஸ் எனி அதர் லினக்ஸ் ஓஎஸ் ஆர் விண்டோஸ் ஓஎஸ் எனி ஓஎஸ்ஸாக இருந்தாலும் எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்டி வந்து ஃபாஸ்ட்டாக பூட் ஆகும். அதாவது ஏன்னா பூட்டிங் டைம் வந்து எஸ்எஸ்டியில் வந்து ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி பூட் ஆகி ஓஎஸ் லோட் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பட் ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகிற டைமே லேட் ஆகும். அதே மாதிரி பூட் ஆன உடனே நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா லேட் ஆகும். ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது எஸ்எஸ்டியில் பெரும்பாலும். சரிங்களா, அதனால் எஸ்எஸ்டியை பயன்படுத்துங்க. அதே மாதிரி எனி ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இப்போ இருக்கிற எனி ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி 4 GB மேலே ரேம் இருக்கணும். இப்போ இருக்கிற ஓஎஸ் எல்லாமே 4 GB மேலே தான் ரேம் இருக்கணும். மினிமம் 8 GB ரேம் இருக்கணும். அப்போ தான் வந்து நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரௌசர் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் அப்போ தான் சரியாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல் நெக்ஸோட மோக்கா எடிஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம பிசியில். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.